வணக்கம் மக்களே, ஐஃபோன் 14 பற்றின லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் இப்போவே எக்கச்சக்கமாக வந்துருச்சு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து கன்ஃபார்மாக வரும்னு சொல்கிறாங்க. அதில் இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னென்னா ஐஃபோன் 14 இனிமேல் நாட்ச் கிடையாது, பஞ்ச் ஹோலோட கொண்டு வர போகிறாங்களா. எஸ், ஃபைனலாக ஐஃபோன் 10லேருந்து கட்டிக்கிட்டு எழுத நாச்சை ஐஃபோன் 14 கைவிட்டுட்டாங்க. அந்த நாச் இல்லாதனால பஞ்சோலோட பார்க்கும்போது ஐஃபோன் 14 டிசைனே செம்ம லுக்காக இருக்குது. ஸோ நாச் இல்லாதனால ஃபேஸ் ஐடி கிடையாது. அப்போ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தானான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் வரும்னு சொல்கிறாங்க. பட் மிங்சிக்கோ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வர்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இந்த வருஷம் வர ஐஃபோனில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அண்டர் டிஸ்பிளே ஃபேஸ் ஐடி கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் ஐடி அண்டர் டிஸ்பிளே கொண்டு போகிறது வந்து ரொம்பவே கஷ்டமான வேலை தான். ஸோ அதை இந்த வருஷமே பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சாதாரணமான அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லைண்டாலும் நார்மலான இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வர்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. எது எப்படியோ ஐஃபோன் 14 சீரீஸில் நாச்சே கிடையாது, பஞ்சோலோடு தான் வரப்போகுது. இதுவே இப்போ ஒரு பெரிய நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு ஆனால் இருக்குது. என்னென்னா, இது வந்து ப்ரோ வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது 14 ப்ரோ 14 ப்ரோ மேக்ஸுக்கு மட்டும்தான் பஞ்சோலோட வரப்போகுது. நார்மலான 14 சீரீஸில் இன்னமும் அதே நாச் தான் இருக்க போகுது, அதே ஃபேஸ் ஐடி தான் இருக்க போகுது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாடல்ஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 13 மினி 12 மினின்னு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது இனிமேல் 14 மினியில் வராது. மினி சீரீஸை கில் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே 4 ஐஃபோன் தான் கொண்டு வர போகிறாங்க. என்னென்னா 14, 14 மேக்ஸ், 14 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸ். இந்த 14 மேக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் சைஸில் வரப்போகுது. ஸோ பட்ஜெட்டில் ப்ரோ மேக்ஸில் இருக்க அதே பேட்ரி, அதே ஸ்க்ரீன் சைஸோடு கொண்டு வர போகிறாங்க. மற்றபடி எல்லாத்துலேயுமே ஓஎல்இடி டிஸ்பிளே தான் இருக்க போகுது, அதே ரெசல்யூஷன் தான். பட் நார்மலான 14 சீரிஸ்க்கு மட்டும் 60 ஹெர்ட்ஸ், ப்ரோ மாடலுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்க போகிறாங்க. இந்த டிஸ்பிளே பற்றி பேசும்போது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாம்சங் அண்ட் எல்ஜி தான் ஆப்பிளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பஞ்சுவல் டிஸ்பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்ஜி தான் சப்ளை பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ டிஸ்பிளே தான் இருக்கிறதுல பெரிய அப்டேட் நினச்சா அதை விட ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, ஃபஸ்ட் டைமாக ஆப்பிள் ஐஃபோனில் 48 மெகா பிக்சல் சென்சர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஐஃபோன் 6 12 மெகா பிக்சல் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஐஃபோன் 13 வரைக்குமே அதே 12 மெகா பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 12, 48, 64, 108, ஈவன் இப்போ சாம்சங் கூட 200 மெகா பிக்சல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆப்பிள் வந்து அந்த மெகா பிக்சல் காம்படிஷனில் கலந்துக்கவே மாட்டாங்க. ஆப்பிளோட தாட் என்னென்னா, கம்மியான மெகா பிக்சல் வச்சு நல்ல குவாலிட்டியான இமேஜஸ் கொடுக்க முடியும்னு நம்புகிறாங்க. அதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மெகா பிக்சல் கம்மியாக இருந்தால் தான் லோ லைட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அதிகமான மெகா பிக்சல் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த தடவை 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் கேட்பீங்க, 12 மெகா பிக்சல் அப்படி என்ன குவாலிட்டி வரப்போகுது, 48 மெகா பிக்சல் கூடனால இமேஜோட குவாலிட்டி இன்னும் கூட நினைப்பீங்க. மெகா பிக்சலுக்கும் குவாலிட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அதிகமான மெகா பிக்சல் இருந்தால் அதிகமான டீட்டெயில்ஸ் இருக்கும். அதனால் ஃபோட்டோவை ஜூம் பண்ணும்போது பிக்சல்ஸ் வந்து உடையாமல் இருக்குமே தவிர டைனாமிக் ரேஞ்சு, கலர்ஸு, ஒயிட் பேலன்ஸ் இதுக்கும் மெகா பிக்சல் கவுண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 12 மெகா பிக்சலே தாறுமாறான ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் எதுக்காக இந்த 48 மெகா பிக்சல் யூஸ் பண்ணுறாங்கன்னா, வீடியோஸ்க்காக தான். எஸ், ஃபுல்லாகவே இந்த 48 மெகா பிக்சலை வீடியோவில் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த தடவை ஐஃபோனில் 8Kக்கான வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் டாமினேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆண்ட்ராய்டில் வந்து 8K வீடியோவே கொடுத்தாலும் ஐஃபோனோட 4K வீடியோக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஸோ ஐஃபோன் வந்து இந்த தடவை 8K வீடியோ கொண்டு வந்தாங்கன்னா அது வேறு லெவலில் தான் இருக்கும். அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது தான். பட் ஐஃபோன் கொண்டு வந்தாங்கன்னா அது பக்காவாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ வீடியோக்காக தான் இந்த 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வீடியோக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 48 மெகா பிக்சல்ன்றப்ப லோ லைட் வந்து ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். என்ன தான் நைட் மோட் கொடுத்தாலும் ஐஃபோன் வந்து மேக்ஸிமம் நைட் மோடை வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால தான் ஆட்டோ நைட் மோட் இருக்கும், நம்மளால் எனேபிளே பண்ண முடியாது. ஸோ லோ லைட்டில் ஃபோட்டோஸ் அடி வாங்குன்றதுக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐஃபோன் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது 12 மெகா பிக்சலாம் யூஸ் பண்ணோம். வீடியோக்காக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த 48 மெகா பிக்சலை யூஸ் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேரில் கொண்டு வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். இப்படி பண்ணுறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அதே 12 மெகா பிக்சலுக்கான குவாலிட்டியான லோ லைட் இமேஜஸ் கிடைக்கும். 48 மெகா பிக்சலுக்கான 8K வீடியோ ரெக்கார்டிங்கும் ஒரே டைமில் பண்ண முடியும். பட் வந்து இது மெயின் சென்சார் மட்டும்தான். மற்றபடி டெலஃபோட்டோ, அல்ட்ராவைட் எல்லாத்துலேயும் சேம் 12 மெகா பிக்சல் தான் இருக்க போகுது. 8K வீடியோன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் S20 அல்ட்ராலே 8K வீடியோ கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த எக்ஸினோஸ் ப்ராசர் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லாதனால செம்ம ஹீட் ஆகும். 8K வீடியோவில் ஷூட் பண்ணிங்கன்னா அதோட ஃபோக்கஸே ஆகாது. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகாமலாம் இருந்துச்சு. அதனால தான் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ 8K வீடியோ ஷூட் பண்ணணும், ஃபுல்ஃபில்லாக நம்மளை யூஸ் பண்ணணுண்டா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஆல்ரெடி ஐஃபோனோட ப்ராசர் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை A16 பயானிக் வந்து 3 nm டிசைன் பண்ணாங்க. பட் ஆப்பிளோட ஒரு துரதிஷ்டம், சிப் ஷாட்
ஷார்ட்டேஜ்னால இந்த வருஷம் அந்த ப்ராசர் வந்து அவங்க கைக்கு கிடைக்க போகிறதில்ல, அது வந்து அடுத்த வருஷம் தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 5 நானோமீட்டரில் பில்ட் பண்ண 3rd ஜென்ரேஷன் A16 Bionic தான் அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்னாப் ட்ராகன் ஃபஸ்ட் ஜென் 8 பார்த்தீங்கன்னா 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆப்பிள் வந்து ஸ்டில் 5 நானோமீட்டரில் தான் அடுத்த வருஷமும் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. இது A15க்கும் A16 Bionicக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்க போதில் ஒரு கொஞ்சமான பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் தான் கிடைக்க போகுது. அது வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனால் கொஞ்சம் அதிகமாக காட்டுவாங்களே தவிர ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்க போகிறதில்ல ஐஃபோன்ஸில். பட் ஆல்ரெடி இருக்கிற பர்ஃபார்மன்ஸே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி 8GB ரேம் கொண்டு வர போகிறாங்க. ப்ரோ வேரியண்ட்டுக்கு மட்டும். நார்மலான வேரியண்ட் வந்து 6GB ரேமோட கொண்டு வருவாங்க. பேட்டரியில் வந்து இந்த தடவை பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. ஏன்னா iPhone 13 சீரிஸில் பேட்டரி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதே பேட்டரி கெப்பாசிட்டியோட தான் வரப்போகுது. அந்த A16 Bionic ஆப்டிமைசேஷனால ஸ்லைட்டாக பேட்டரி வந்து அதிகமாக தோணும். டிசைன் வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜான் ப்ராசர் வந்து டிசைனை லீக் பண்ணிட்டாரு. iPhone 4S அந்த கிளாசிக்கான டிசைன் எடுத்து தான் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. அதே சர்க்கிளான பவர் பட்டன், ஸ்பீக்கர் கில்ஸு, கேமரா பம்பே இல்லாமல் ஃப்ளாட்டான கிளாஸ் பாடி. ஸோ இதுதான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக தோணுது. ஏன்னா iPhone 13 பார்த்துருப்போம், சென்சார் சைஸ்லாம் பெருசாக இருந்து கேமரா பம்ப் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 14 பார்த்தீங்கன்னா கேமரா பம்பே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு வரணும்னா ஒன்றும் ஃபோன் வந்து ரொம்ப திக்காக கொண்டு வந்தால் தான் முடியும். பட் ஆப்பிள் வந்து ஃபோனோட வெயிட்டை வேணா இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே தவிர திக்னஸில் அதிகமாக கை வைக்க மாட்டாங்க. 8mm மேலேயே கொண்டு வர மாட்டாங்க. ஸோ 8mm இந்த மாதிரி கேமரா பம்பே இல்லாமல் கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேபி அந்த கேமரா பம்ப் மட்டும் மேலே இருந்து மற்றபடி ஃப்ளாட்டான பாடி கொடுக்கலாம். அது S22 Ultraவில் வர மாதிரி டிசைனை காப்பி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆப்பிள் வந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை டிசைன் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ மெயினான அப்டேட் பார்த்தீங்கன்னா டிசைன் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. பஞ்சுவல் டிஸ்பிளே வரப்போகுது. 48 மெகாபிக்சலுக்கான கேமராவோட வரப்போகுது. 8K வீடியோ ரெக்கார்டிங் இருக்க போகுது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸே இல்லை. ஸ்டில் ஆப்பிள் ஐஃபோன்ஸ் வந்து எப்போவுமே எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா iPhone 10 லான்ச் ஆகும்போதே $1000 லான்ச் பண்ணாங்க. பட் iPhone 13 Pro பார்த்தீங்கன்னா $1100 தான் சேல் பண்ணுறாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு $100 மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது $1200 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் பார்க்கும்போது 1,20,000 இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 1,30,000 1,40,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அந்த லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து இதுதான். இது இல்லாமல் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஃபியூச்சரில் ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர் வந்து எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.